Hello friends, நம்முடைய PR Max Academy-ல PGTRB, TRB Arts, UGTRB, TNSET, TNPSC Combined Technical Services for Mathematics and Statistics இந்த examinations-க்கு எல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். Question number 51 இது PGTRB-ல கேட்டிருந்த ஒரு question தான். If the moments of variate x are defined by E of x power r is equal to 0.6, r is equal to 1 to and so on. Find out the probabilities P of x is equal to 0 at x is equal to 1 at x greater than or equal to 2. Direct procedure செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஈஸியான ஷார்ட்கட்டில் இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். டைரக்ட் ப்ரொசீஜர் எப்படி செய்யணும் அப்படின்னா E of x power r கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை நீங்கள் E of x power r வச்சும் எழுதணும், ப்ராபபிலிட்டிஸ் வச்சும் எழுதணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் போகும். ஈஸியான ஷார்ட்கட் என்னென்னா அவங்க கேட்டிருக்கிறது என்னது, ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ப்ராபபிலிட்டி அட் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ எல்லா ப்ராபபிலிட்டியுமே அவங்க கொஷின் கேட்டுட்டாங்க. ஸோ இந்த 3 ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ கிவன் ஆப்ஷனுக்கு வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து 1.1 வருது, இது வாய்ப்பே இல்லை. டோட்டல் ப்ராபபிலிட்டி 1.1 வராது. அண்ட் ஆப்ஷன் பி நீங்கள் 3 ப்ராபபிலிட்டிஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.9 வரும், இதுவும் வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் டிக்கு போங்க. நீங்கள் அந்த 3 ப்ராபபிலிட்டிஸையும் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 0.6 வரும், இதுவும் வாய்ப்பு இல்லை. எக்ஸாக்டாக டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 அப்படிங்கிற கண்டிஷன் கூட மேட்ச் பண்ணுறது ஆப்ஷன் சி மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன்ஸ்லேருந்து இந்த ட்ரிக் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் சி 0.4, 0.6, 0 இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அப்ளை பண்ண முடியுதான்னு முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்ட் ப்ரொசீஜருக்கு போங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 50, 2 லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கொஷின் வந்து எக்ஸ் பார் ஒய் பார் கேட்குறாங்க. அதாவது ஃபைண்ட் தி மீன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் மீன் வேல்யூ ஆஃப் ஒய். ரொம்ப சிம்பிள். இந்த எக்ஸ் பாரும் ஒய் பாரும் எப்பொழுதுமே கிவன் ரெக்ரெஷன் லைன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் டைரெக்டாக இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ஸில் இருந்து இப்போ நீங்கள் 13, 17 ஆப்ஷன் டியில் இருக்குது, இதை எடுத்துக்கோங்க. இது கிவன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். 8 × 13 - 10 × 17 + 66 இந்த வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். இது 104 + 66 இது வரைக்கும் 170 வருது. இங்கே ஒரு -170 எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மேட்ச் பண்ணுது. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 40x - 18y - 214 is equal to 0. ஸோ 40 × 13 - 18 × 17 - 214 is equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வரும்னா 520 - 18 × 17 கேல்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு -214 இருக்குது. 18 × 17 என்ன வரும்னா 306 வரும். ஸோ -306 - 214 - 520 -520 + 520 0 எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸில் இருந்து எந்த பாயிண்ட்ஸ் கிவன் லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஈஸியாக ஆன்சர்